ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பணியூரில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் போயிட்டுருக்கு. எதுக்குன்னு தெரியும். ஸோ விஜயனோட அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்படி கொண்டு போகணும், எப்படி அதை வழி நடத்தணும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு க்ரௌடுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, மக்கள் வந்து சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர் அணின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு பெண் ஒரு ஆண், அது மாதிரி வந்து ஒரு 234 தொகுதிக்கு 468 பேர் சம்திங் அது மாதிரி குழு அமைச்சிருக்காங்க. இது யார் தலைமையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐஜி ரவிக்குமார் தலைமையில் வந்து ஒரு 10 அதிகாரிகள் கொண்ட குழு வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கான மும்முரமாக வந்து ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவார்ஜுன பொதுச் செயலர் புசி ஆனந்த், அருண் ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் வந்து முக்கியமான நிறுவனங்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அது எப்படி கொண்டு போகணும், ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஓவராக கூட்டம் சேர்ந்துட்டு அது எப்படி வந்து அழகாக டிபேட் பண்ணுறது, அதே மாதிரி எவ்வளோ கூட்டம் வரணும், அங்கே இருந்தால் எப்படி அது மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனை போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அதிகாரிகளை அமைச்சு அதுக்கான ஒரு முன்வழி காட்டியாக வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது அடுத்த கட்ட பிரச்சனைக்கு வந்து இது வந்து எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது, எது வந்தாலும் நீட்டாக கிளியராக இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டு இந்த தொண்டரணின்றது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேர்னா இப்போ கனெக்ட் பண்ணிங்க எவ்வளோ வருது, 468 பேர் சம்திங் வரும். 234 தொகுதிக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் தான் இந்த மாணவர் என்னன்றது வந்து கொண்டு போகிறாரு. ஸோ கூடிய விரைவில் விஜயனோட அந்த பயணமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற நாட்களில் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல், எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு ஆர்கனைஸாக கொண்டு போகணுன்றதான் ஒரு பிளானு. இது ஃபஸ்ட்டே அவர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இஷ்யூ நடந்த நாள் மட்டும்தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி வந்து இது பிளான் பண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் சேஃபாக இருக்கணும், மக்களுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இடைவெளி வந்து ஒரு சென்டிமீட்டராச்சும் வந்து கேப் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ மேனேஜ் பண்ணுன்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலோசனை கூட போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு பணியுள்ள அது நடந்துட்டுருக்கு. ஸோ மும்மரமாக அடுத்த கட்ட வேலைகள் இல்லைன்றது அப்பப்போ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஐஜி அவர் தலைமையில் தான் அதாவது ரிட்டையர் ஆகிட்ட அவங்க தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்தில் இல்லைன்னா இந்த மந்த்து தான் இருக்கும், இந்த நவம்பரில் வந்து நடுவில் பிரச்சாரத்துக்கான டேட் அறிவிக்கலாம். அதுக்கு அடுத்து மாணவர் தொண்டரணி அப்படின்னு எல்லாமே வந்து உள்ள அடங்கி அது ஒரு வழிகாட்டுதலாக போகும். அதாவது வந்து ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகாமல் அது ஒரு நேர்வழியாக பார்த்து கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ஒரு ஆலோசனை. ஏன்னா அப்படியே வந்து க்ரௌட் ஆயிடுச்சுன்னா வந்து அது ரொம்ப சங்கடமாயிடும்னால தான் இந்த தொண்டரணி அமைச்சு ஒரு வழிகாட்டுதல், ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் மக்கள் சேஃபாக இருக்கணும், அதே சமயம் வந்து விஜயனாவும் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் இது அப்படியே கொண்டு போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் வரும். ஸோ அவர் கண்டிப்பாக அந்த பிரச்சாரத்தை இதுக்கப்புறம் தொடங்குவார். இதுக்கப்புறம் அவர் ஸ்பீச்லாம் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. இனிமேட்டு பொறுமையெல்லாம் இருக்க போகிறது இல்லை, அடினா அடியாக தான் இருக்க போகுது. இனி உங்ககிட்டலாம் சாஃப்டெல்லாம் அரசியல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் அரங்கடிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் இப்போ அவர் ஸ்பீடு மும்முரமாக எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. இன்னும் கரூர் சம்பவம் வந்து 1 மாதத்து வரைக்கும் எல்லாருமே அப்படி சைலண்டாக தான் இருந்தாங்க. அவள்தான் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு தான் நினச்சாங்க. பார்த்த அடுத்த நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகி வெடிக்குது. இப்போ வரைக்கும் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தமோ அந்த சாரோட அந்த திருத்தமோ ப்ளஸ்ஸு மக்களுக்கு ஈஸியாக ஆன்லைனில் வந்து ஒரு வாக்காளர்கள் வந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரியான வசதியும் எல்லாமே செய்யணும். அதாவது 30 நாளில் எப்படி இது வந்து திருத்த முடியும் மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ தளபதி அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ளாஷ் நியூஸாகவே போயிட்டுருக்கு. இப்போ நியூஸ் தந்ததே A to Z அதுதான் நியூஸு. ஸோ வரப்போகிற நாட்களில் விஜயனோட அந்த பயணத்தில் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் நிற்க போகிறோம். ஸோ விஜயனமும் சேஃபாக இருக்கணும், மக்களும் சேஃபாக இருக்கணும். தயவு செஞ்சு இது மாதிரி பிரச்சாரத்தில் வந்து குழந்தைங்களோ பெரியவங்களோ கூட்டத்தில் வராதிங்க. டிவியில் பாருங்க, அப்படியே உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்தால் லாங்லேருந்து பாருங்க. ஓவர் ரஷ்ஷாக இருக்கா அப்படியே கிளம்பிடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து தான் நீங்கள் அதை பார்க்கணுன்னு டிவியில் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க, நீங்கள் அதில் பார்த்தாவே போதும். ஸோ அந்த வழிமுறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் விஜயனாக்கு வந்து கெட்ட பேர் வராமல் இருக்கும். நம்ம பண்ணுற தப்பு தான் அடுத்தவங்களுக்கு சாரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம கிளியராக பண்ணணும். இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே ஒழுங்காக அதுக்கான வேலைகள் பார்க்கணும். ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருக்கான அறிவிப்போம்
கூடிய விரைவில் இந்த 5ஆம் தேதி நவம்பரில் பொதுக்குழு முடிஞ்சிட்டோன்னே வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து சுற்றுப்பயணம் தொடங்கிடுவார். அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ரெகுலராக அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ கூடிய விரைவில் விஜயனோட அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.